வரும்போது ஆஞ்சநேயர் என்ன செய்யறாரு, உதவி ஏற்பட்டு பல 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 மன்னனுடைய உறவு ஏற்பட்டு என்ன செய்யறான், ராமன் மீது போர் தொடுக்க எத்தனிக்கிறான். இந்த நேரத்துல பாருங்க, போர் தொடங்குகிறது. ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் தொடங்குகிறது. ராவணன் தன்னுடைய தம்பிமார்கள் தன்னுடைய பையனெல்லாம் அனுப்புறார். அனுப்பி முடிச்சு என்ன செய்யறாரு, அப்படியே கொண்டு போறான். ஒவ்வொருத்தனா செத்து போறான். கடைசி இவங்களுக்கும் ராமனுடைய அந்த ஆள்களும் எனது குறைந்து கொண்டு வருகிறாரு. இந்த நேரத்துல ராவணன் கடைசியா போருக்கு போறான். கடைசி நாளுக்கு முன்னாடி இருக்கிற போருக்கு போய் கலந்துக்கிறான். அவர் வழி இல்லாம கலந்துக்கும் போது ராவணனுக்கும் உக்கிரமான ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு நேரத்திலே அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குப்புறமாக அமர்ந்திருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு ஆலோசனை ஓடுகிறது. என்று சொன்னால், இவன் நாளை சாக வேண்டும், போரிலே நாளை சாக வேண்டும். எனவே ஆயுள் ஸ்தானத்தம் என்று சொல்லக்கூடியவன் சனீஸ்வர பகவான், ஆயுள் நிர்ணயிக்கக்கூடியவன் சனீஸ்வர பகவான். எனவே நம்முடைய பணியை சரியாக செய்ய விட மாட்டேன் என்கிறார்கள் என்று சிவனை நோக்கி என்ன செய்கிறார், கேட்கிறார். இது போல ஒரு வரத்தை கொடுத்து விட்டார்களே, நான் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லும்போது சிவபெருமான் அவனுடைய காதிலே வந்து சில விஷயங்களை சொல்லும் போது சந்தோஷமாக கேட்டுக்கொள்கிறார். நேர போர் நடக்கிறது. முதல் நாள் போரிலே ராவணனும் மோதுகிறார்கள். மோதி அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் பறிகொடுக்கிறான் ராவணன். உடனே கடைசி ராமன் என்ன செய்கிறான், இன்று போய் நாளை வா என்று அனுப்பி விடுகிறான். முடிந்தால் வா என்று சொல்லி அனுப்பி விடுகிறான். ராவணன் குனிந்த தலையோடு தன்னுடைய அரசவைக்கு வருகிறான். அதே கிரகங்கள் படுத்துக் கொண்டிருக்கிற சிம்மாசனத்திலே அமர்கிறான். அமர்ந்து ஒரு பெரிய வில்லாதி வீரன், பல வரங்களை வாங்கியிருக்கக்கூடியவன், இந்த ராவணன் என்று சொல்லக்கூடியவன் அரக்க குலத்தினுடைய தலைவன், இந்த மன்னர்களை எல்லாம் பயமுறுத்தக்கூடியவன், ஒரு சாதாரண மர ஊறி தரித்தவனிடமா நான் தோற்று வருவது, அதுவும் என்னது இன்று போய் நாளை வா என்று சொல்கிறானே, என்ன திமிர் அவனுக்கு, நான் வாங்கிய வரங்கள் வீணானதா என்று சிவபெருமானை நோக்கி கேள்வி எழுப்புகிறான். சிவபெருமானம் வீணாகவில்லை, கொஞ்சம் காத்திரு என்று சொல்லு என்ன செய்கிறார், அவர் சென்று விடுகிறாராம் சிவபெருமான். உடனே அடுத்த நாள் போர் வருகிறது. நான் போய் கண்டிப்பாக ராவணனை அழித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி நேர ராவணன் வர்றார். போர் நடக்கிறது. சரி, இவன் திருந்தவில்லை, இன்று போய் நாளை வா என்று சொன்னோன்னா வெறும் ஆயுதத்தோடு வெறும் போனா, இப்பமா மனசு திருந்தல, சரி ஒரு வழியே இல்லை, இன்னும் சிரச்சேதம் செய்து விட ஒரு வழி இல்லை என்று சொல்லி என்ன செய்யறான், சிரச்சேதம் செய்து விடுகிறான் ராவணனை. ராவனுடைய வதம் அங்கே நிகழ்த்தப்படுகிறது. நிகழ்த்தப்பட்ட உடனே ராவணன் வந்து மனசில் நினைக்கிறது வேற எதுவுமே இல்லை, வரத்தை வாங்கியவன் தோற்பதா என்று சிவபெருமானை சபிக்கிறான். உடனே சிவபெருமானம் வந்து சொல்லுகிறார், ஏம்பா நீ வாங்கிய வரம் சரிதான், நடந்த நிகழ்ச்சியும் சரிதான் என்று சொல்லி அந்த சனீஸ்வரனுடைய செய்த வேலையை எழுதுகிறார் சிவபெருமான் சொல்லுகிறார். எப்படி என்றால், நீ சிம்மாசனத்திலே முதல் நாள் தோற்று போய் அமர்ந்திருக்கிற வேளையிலே சனீஸ்வர பகவான் என்ன செய்தார் என்று சொன்ன அவன் பார்க்கணும். சனீஸ்வரன் பார்த்தாதான் மரணமே சம்பவிக்கும். எனவே சனீஸ்வரன் என்ன செய்கிறார் என்றால், உடல் முழுவதும் வேர்வையை உற்பத்தி செய்கிறார். யாருடைய ஆலோசனை பேர்ல, சிவபெருமானுடைய ஆலோசனை பேர்ல வேர்வையை உற்பத்தி செய்து அந்த வேர்வையெல்லாம் உருட்டி ஒரு அழுக்கு உருண்டையாக மாற்றி வாயிலே போட்டு உமிழ் நீரை அதற்கு கொடுத்து என்ன செய்கிறார், ஓரமாக எச்சில் உமிழ்கிறார். அந்த அழுக்கு உருண்டை உருண்டு போய் ஒரு ஓரத்திலே விடுகிறது. அதுதான் எனது ராவணனை பார்க்கிறது. எனவே இந்த இடத்துல மாந்தியாக அந்த அழுக்கு உருண்டை மாற்றப்படுகிறது. மாந்தி என்று சொன்னால் சனீஸ்வர பகவானுடைய பையனாக அது உருவகிக்கிறது. ஏன்னா அவனுடைய வேர்வையிலே வந்தவன், அவன் எழுத்து வாயில போட்டு எச்சி விற்கும் போது அவனுடைய சக்தி முழுவதும் அந்த அழுக்கு உருண்டைக்கு போகிறது. எனவே சக்தியையும் பையனாக உருவெடுத்து மாந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக மாறி அந்த சனீஸ்வர பகவான் செய்யக்கூடிய வேலை, அதாவது தன்னுடைய தந்தையார் செய்யக்கூடிய வேலையை பையனாகிய மாந்தி என்ன செய்கிறான், ஒரு பார்வை பார்க்கிறான் ராவணனை பார்த்ததால் என்ன செய்கிறான், அடுத்த நாள் போரிலே ராவணவதம் நிகழ்த்தப்படுகிறது என்று சொல்லி சிவபெருமான் சொல்கிறார். எனவே கேரள ஜோதிடத்திலே மாந்தி என்பவன் முக்கியமானவனாக தென்படுகிறார். சனீஸ்வரனுடைய பையன். அதான் குளிகை நேரம் என்று சொல்வார், ராகு காலம், மற்றபடி யமகண்டம், குளிகை காலம். அதுல குளிகை காலம் என்பதுதான் இந்த இடத்துல மாந்தி என்று சொல்வார்கள். எனவே அந்த வகையிலே நாம் எவ்வளவுதான் சிவபெருமானம் வரங்களை கேட்டாலும் அந்த வரங்களுக்கு புறம்பாக நடந்தால் கண்டிப்பாக நமக்கு மரணம் சம்பவிக்கும். அதற்கு ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு இந்த ராவணனுடைய வதம். யார் ஒருவனுக்கு ஆணவம் அதிகரிக்கிறதோ அவன் அழிவை நோக்கி போகிறான். அந்த ஆணவமே அவனுக்கு மரணத்தினுடைய ஆயுதமாக மாறுகிறது. எனவே இந்த ஒரு கருத்தை தான் ராமாயணத்தில் பல்வேறு கருத்துகள் இருந்தாலும் இந்த ராவணன் அழியக்கூடிய ஒரு கருத்து சனீஸ்வர பகவானால் நிகழ்த்தப்பட்டது. அது ஏன் வந்தது, எதற்கு வந்ததுதான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டேன். இது போன்ற நல்ல கருத்துடன் மீண்டும் சந்திப்போம்.
வணக்கம் ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களே. சொல் புதிது சுவை புதிது என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே சாதுவோடு பழகு சாந்தம் கிட்டும் என்ற தலைப்பின் கீழாக நாம் ஒரு சில கருத்துக்களை பார்க்கலாம். சாது என்று சொன்னால் சாந்தமாக இருக்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம். ஆமா, சாந்தம் எப்ப ஏற்படும்? வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் வெற்றி பெற்று விட்டால் சாந்தம் ஏற்படும். ஒன்று. அடுத்ததாக உடலுக்கு சாந்தம், ஆன்மாவிற்கு சாந்தம் என்று இரண்டு வகை உண்டு. உடல் சாந்தமானது நம்முடைய உணவு ரீதியாக எந்த உணவு பிடிக்கிறதோ அந்த உணவை நம்ம சாப்பிட்டு முடிச்சா வயிறார சாப்பிட்டோம் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சாந்தம். மன ரீதியாக நாம் எதையெல்லாம் வாங்க ஆசைப்படுகிறோமோ அதையெல்லாம் வாங்கி வைத்து விட்டால் மனது ரீதியாக சாந்தம் ஏற்படும். எனவே உடல் ரீதியாக மனம் ரீதியாக சாந்தம் ஏற்படும். இது ஒரு வகை. ஆனால் ஆத்மா என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம் மறந்து விட்டோம். ஆத்மா என்பது இருக்கிறதா இல்லையா என்பது பின்னல் பார்க்கலாம். ஆனால் அது பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஆத்மா என்பது இருக்கிறது என்று. அதாவது உயிருக்கு சாந்தம் இருக்கிறதா, மனதுக்கு சாந்தம் இருக்கிறது, உடலுக்கு சாந்தம் இருக்கிறது. ஆனால் உயிருக்கு சாந்தம் இருக்கிறதா? இந்த உயிரினுடைய சாந்தம் தான் மிக 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 முக்கியமானது. ஏனென்று சொன்னால் உடலும் மனதும் கலந்தது. உடல் இருந்தால்தான் மனம் இருக்கும், மனம் இருந்தால்தான் உடல் இருக்கும் என்பது இல்லை. உடல் இருக்க வேண்டும், உடல் இருந்தால்தான் எனது மனசு இருக்கும். மனசு என்பது இதயத்தில் இருக்கிறதா அல்லது மூளையில் இருக்கிறதா என்று பார்த்தால் மூளையில் இருக்கிறது. எனவே மூளை என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி, ஒரு சிறிய ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் என்று சொல்கிறோம் இல்லையா, ஒரு கருவி, அது மண்டை ஓட்டுக்குள் இருக்கிறது. அந்த மண்டை ஓட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த மூளை வேலை செய்வதன் காரணமாக நமக்கு ஆசை ஏற்படுகிறது. அது உடல் ஆசையோ அல்லது மனம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஆசையோ ஏற்படுகிறது. எனவே இந்த இரண்டும் கலந்த கலவை என்பது உடலும் மனமும். எனவே இதற்கு சாந்தம் என்பது மிக எளிதாக ஏற்பட்டுவிடும். உடல் தளர்ந்து விட்டால் கூட சாந்தம் ஏற்படும். அதே சரி, மனசு வெறுத்து போனாலும் சாந்தம் ஏற்படும். எனவே அது பாசிட்டிவா இருக்கலாம் அல்லது நெகட்டிவா இருக்கலாம். ஆனால் ஆத்மாவுக்கு சாந்தம் எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் நமக்கு அடுத்த மறுபிறவி இல்லாத ஒரு விஷயம் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பெரியவர்கள். எனவே இந்த சாந்தத்தை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணா ஒரு சாப்பாட்டு மூலமா நம்ம விளக்கமா பார்க்கணும். நம்ம கல்யாண வீட்டு சாப்பாடு எடுத்து பார்த்தோம்னா வாழை இலையில என்ன செய்வாங்க, உப்பு வைக்கலாம். தென் மாவட்டங்களிலே, தென் மாவட்டங்கள் அல்லாத பிற இடங்களிலே இனிப்பு வைப்பார்கள். அப்புறம் ஒவ்வொரு கறியாக வைத்துக்கொண்டு, காய்கறி வைத்துக்கொண்டு அல்லது கடைசியா சாதத்தை போடுவார்கள். அதுல முதல்ல பருப்பு ஊற்றுவார்கள், பருப்புக்கு நெய் ஊற்றுவார்கள். அப்பளத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அடுத்ததாக சாம்பார் விடுவார்கள், சாம்பாரை சாப்பிடலாம். அடுத்தது காரக்குழம்போ அல்லது மோர் குழம்போ விடுவார்கள். அப்புறம் ரசத்தை ஊற்றலாம். இறுதியாக மோர் ஊற்றலாம் அல்லது தயிரை தனியாக வைத்திருப்பார்கள். இந்த இடத்துல பாருங்க, அறுசுவை என்று சொன்னால் அருமையான சுவை, 6 வகை சுவை என்று இரண்டும் நாம் கொள்ளலாம், பொருள் கொள்ளலாம். இதுல 6 வகை சுவை என்று சொல்லக்கூடிய சுவையெல்லாம் இந்த பருப்பு, அந்த அப்பளம், அந்த காய்கறி வகை, சாம்பார்ல இருக்கக்கூடிய உவர்ப்புத்தன்மை அல்லது புளிப்புத்தன்மை, அதே சமயத்தில் காரக்குழம்பு இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை, அப்புறம் ரசத்தில் இருக்கக்கூடிய ரசமான ஒரு விஷயம், எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில மோர்ல முடிப்பாங்க. கடைசியில பாயசத்துல சாப்பிடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா மோரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மோரும் தயிரும் இரண்டும் கலக்கும் போது தயிராக சாப்பிடலாம், மோராக சாப்பிடலாம். அந்த இடத்துல இந்த சாப்பிட்ட சாப்பாடு பூரா அறுசுவை அடங்கி விடுகிறது. அது காரமாக இருந்தது அடங்கி விடுகிறது, உவர்ப்பாக இருப்பது அடங்கி விடுகிறது. அறுசுவை என்று சொல்லக்கூடிய 6 சுவையும் அந்த தயிரோ மோரோ விட்டு சாப்பிடும் போது அடங்கி விடுகிறது. எனவே சாப்பாடு விஷயத்தை பொறுத்தவரை அடக்கி வைப்பது யார் என்று சொன்னால் அது தயிர் அல்லது மோர். அது வெண்மை நிறத்திலே இருக்கிறது. பசுவினுடைய பாலிலிருந்து தயாரிக்கப்பட்டது காரணமாக வெண்மையாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்பது ஆத்மாவும் வெண்மை என்று சொல்கிறார்கள். எனவே ஆத்மா சாந்தப்படுவது, அதைத்தான் மந்திரத்திலே கடைசியாக சாந்தி 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 என்று சாந்தி மந்திரம் சொல்கிறார்கள். எனவே சாந்தப்படுவதெல்லாம் வெண்மையாகத்தான் இருக்கும் என்று பொருள் கொள்ளலாம்.
எனவே இந்த இடத்துல சாதுக்கள் என்பவர்கள் சாந்தப்பட்டவர்கள், அது வெண்மையான குணத்தை உடையவர்கள், அந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தக்கூடியவர்கள், அந்த ஆத்மாவை எனது சாந்தப்படுத்தக்கூடியவர்கள். இவர்களை அனைவருடைய எல்லா மொத்த கலவையும் பெயரை வைத்துத்தான் தமிழிலே அழகா வைத்திருக்கிறார், சாது என்று வைத்திருக்கிறார். சாப்பாட்டுக்கு சாது என்று சொன்னால் தயிர் என்றால், நம்முடைய மனிதர்களே சாது என்பது எல்லா ஆசையும் அவித்தவன், எல்லா ஆசைகளையும் அடக்கியவன், எல்லா ஆசைகளையும் துறந்தவன். இதுதான் சாதுக்குரிய முக்கியமான ஒரு குணம். இந்த சாதுக்கள் உயிரோடு இருந்து மற்றவர்களுக்கு இருந்து உதவி செய்து அறிவுரையாக எடுத்துரைத்து சில நல்ல விஷயங்களை அறநெறிகளை போதித்து இறுதியாக இறக்கும் தருவாயிலே அவர் என்ன செய்வார்கள், உயிரோடு சமாதி ஆகி விடுவார்கள். சில பேர் என்னது உயிர் துறந்தும் சமாதியாக விடுவார்கள். அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு என்ன செய்யும், அலைவரிசை இருக்கும். ஆங்கிலத்திலே சொல்ல போனால் வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடியது அந்த இடத்துல இருக்கும். எனவே இதை வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொன்ன விஷயத்தை கருத்தை வைத்துக் கொண்டு பின்னால் இருக்க விஷயத்தை பாருங்கள். ஒருத்தனை அப்படியே புலி துரத்துது, காட்டுக்குள்ள நேரம் ஓடி ஓடி வரும். ஓடி வந்தபோது வேடனையே புலி துரத்துது. நேரம் மரத்துக்கு மேலே ஏறலாம். ஏறினோட மரத்துக்கு கீழே புலி நின்றுக்கிட்டு அவனை மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கு. மரத்தை விட்டு எப்படா இறங்குவான்னு. திருப்பி நம்ம இறங்கினோம்னா தொலைஞ்சுவோம் சொல்லி தன்னுடைய கையில் இருக்கிற அம்பை எடுத்து எய்துகிறான். புலி மேல் என்னது படாமல் என்னது பட்டும் படாமல் விடுகிறது. அந்த பூமிக்கு பட்டோம்னா புலியானது பயந்து போய் தள்ளி போகிறது. அந்த நேரத்தில் இறங்கி நேர வேகமா ஓடுறான். மீண்டும் புலி துரத்துகிறது. எனவே ஒரு கெடுதலானது அவனை துரத்தி 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 வருகிறது. இவன் உயிருக்காக பயந்து பயந்து போய் என்ன செய்கிறான், ஒரு அடர்ந்த ஒரு புதல்ல இருக்கக்கூடிய ஒரு மேடான பகுதிக்கு போய் விடுகிறான். போய் மேல உட்காந்துறான். உட்காந்து புலி நேர பாஞ்சு அந்த மேட்டுக்கு வந்தோடனே என்ன ஆகி போச்சு, இவனை கண்டிப்பா கொலை செஞ்சிருக்கணும், இவனை அடிச்சு நொறுக்கி இருக்கணும், இவன் அடிச்சு சாப்பிட்டு இருக்கணும். ஆனா அந்த இடத்துல செய்யல. அந்த மேட்டு பகுதிக்கு வந்தோடனே புலியானது ஒரு கண்ணுக்குட்டி, பசுவினுடைய கன்றுக்குட்டி போல சாந்தமாக அப்படியே அமர்ந்து விடுகிறது. புலியே சாந்தம் அடைந்தால் என்ன ஆகுன்னு பாருங்க. இவனுக்கு பயம் ஏற்படுது. பக்கத்துல புலி இருக்கு, நம்ம இருக்கிறோம், அடிச்சு கொள்ளாம நம்மள அது வாட்டு சாதுவா உட்காந்துருக்கு, நாய் மாதிரி அது போய் வாழை சுட்டிக்கிட்டு இருக்க. பக்கத்துல நாய் இல்ல, அது புலி. வாழை சுத்திக்கிட்டு இருக்கிறேன், சுருட்டிக்கிட்டு இருக்கேன், ஒண்ணுமே புரியலையே என்று சொல்லி விவரமா நம்ம எந்திரிச்சு போயிடுவோம். உட்காந்துட்டே இருக்க முடியுமா கடைசி வரைக்கும்? இரவு வரும், அடுத்த நாள் பகல் வரும், இவனுக்கு வயிறு பசி எடுக்கும். நேரத்தை விட்டு காலி பண்ணணுமே என்ன சொல்லி டக்குன்னு கீழே இறங்கி என்ன செய்யறான், புடுக்குன்னு ஓடுறான். திருப்பி என்ன செய்யறது, வேகமா புலியை அவனை துரத்துக்கிறது. திருப்பி என்ன செய்யறான், சுத்தி வந்து அந்த மேட்டு பகுதிக்கு மேல ஏறி உட்காந்துறான். திருப்பி என்னது புலி மேட்டு பகுதிக்கு மேல வருது. பிறகு சாந்தமாக பாய்க்கும். இது மாதிரி 2-3 தடவை நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இது என்னடா மேல வந்தோம்னா சாந்தமாகுது, கீழே இறங்கினோம்னா நம்மளை துரத்துது, இது குணம் மாறி மாறி வருது, இது புலியா பூனையா எந்த பிராணி ஒண்ணுமே அடையாளப்படுத்த முடியலையே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு என்ன செய்யறான், சுத்தில இருக்கிற மேடான இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புல்லு புதரெல்லாம் என்ன செய்யறான், கையாலேயே சுத்தப்படுத்துறான். புடுங்கி போடுறான். செடி கொடிகள்லாம் புடுங்கி போட்டோம்னா அழகான ஒரு சமாதி அந்த இடத்திலே இருக்கிறது. அந்த சமாதி இருந்தோன்னதான் அந்த சமாதி மேல அப்படியே படுத்து தூங்குறான். உள்ள ஏதாவது இருக்கான்னு ஓம் என்று ஒரு சத்தம் கேட்கறது அந்த இடத்துல. நீங்க பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா அரவிந்த ஆசிரமத்துல வெளிநாட்டுக்காரங்கள்லாம் ஒரு சமாதி மேல என்ன செய்வாங்க, அப்படி காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன, உள்ள இருந்து ஏதோ ஒரு சப்தம் வந்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது. அதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் செஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க ரொம்ப சாந்தமா. பெரிய நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா மனசு டக்குன்னு சாந்தமாயிரும். அது மாதிரி சமாதி, முக்கியமான சமாதி போனீங்கன்னா மனசு சாந்தமாயிரும், அமைதியா இருக்கும். அந்த மாதிரி கேட்டுட்டு போவாங்க பாண்டிச்சேரியில. அது மாதிரி இவன் காதை கொடுத்து கேட்கிறான். உள்ள இருந்து ஓம் என்ற ஒரு சத்தம் வந்து கொண்டே இருக்கிறான். என்னடா சத்தம் வந்துகிட்டு சொல்லிட்டு நேரம் ஏறி வர்றான். உடனே புலியும் சாந்தமாகிறது. இப்ப இதை பார்த்தோன்னா இதோ பெரிய முனிவர் அப்படியே அறிவுரை சொல்லி சாந்தமாகி தன்னுடைய குணத்தை மாற்றி இறுதியில் என்ன செய்யறாரு, இந்த இடத்துல அவர் வந்து சமாதி ஆயிருக்கிறார். எனவேதான் இந்த இடத்துக்கு ஒரு வைப்ரேஷன், ஒரு அலவரிசை, புலி கூட பூனையாக மாறி அமர்ந்து விடுகிறது என்பதை அப்பொழுதுதான் உணர்ந்து கொள்கிறான். எனவே அந்த சமாதிக்கு மேலதான் அவனுக்கு தத்துவ கருத்தை எனது புலப்படுகிறது. என்னவென்று சொன்னால் மனசும் உடலும் ஆசைப்படுகிறது. இந்த 2 ஆசைகளை துறந்தால் அது நல்லது. அதே சமயத்திலே உயிரானது அடுத்த ஜென்மம் எடுக்காமல் இருப்பதற்கு உயிர் மீது இருக்கிற ஆசையும், உயிரானது எதை ஆசைப்படுகிறதோ அதை வந்து எனது கேட்காமலும் இருந்தால் கண்டிப்பாக உயிருக்கும் சாந்தம் ஏற்படும். எனவே மனதுக்கும் உடலுக்கும் சாந்தம் ஏற்படுவதை விட
உயிருக்கு சாந்தம் ஏற்பட்டால்தான் நம்முடைய ஆத்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மா சாந்தி அடையும். அந்த சாந்தி அடைந்தவனுடைய சமாதி ஒரு விதமான சக்தி அலவரிசையோடு வெளியே வரும் என்பதை அந்த இடத்திலே வேடன் புரிந்து கொள்கிறான். வேடனே புரிந்து கொண்டால் நாமெல்லாம் கண்டிப்பாக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். எனவே புலியை கூட, அதான் நீங்க பார்க்கலாம், பெரிய பெரிய காட்டுக்குள்ள புலியை கூட தன்வயப்படுத்தி விடுவார்கள். பாம்பு பிடிக்கிறவன் எடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் பல பேர் ஓடி விடுவார்கள், பாம்பை கண்டால் படையும் நெடுங்கும். ஆனா சிலவர் எனது லாவகமாக அந்த பாம்பை பிடித்துக் கொள்வார்கள். அவர்கள் அந்த இதை தச்சிருக்கிறார், தாவரத்தை என்னது தடவி இருக்கிறார், இந்த மூலிகையை தடவி இருக்கிறார், அதனால் பாம்பானது மயங்கி விடுகிறதெல்லாம் இல்லை. அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு விதமான சக்தி அலவரிசை. அந்த சக்தி அலவரிசை எல்லோரிடமும் இருக்கிறது. அந்த அலவரிசையை உருவாக்குவதற்கு, இன்னும் பெருக்குவதற்கு இதையெல்லாம் நாம் ஒழுங்குபடுத்தி கொண்டால், இந்த அறநெறி கருத்துக்கள் எல்லாம் நாம் ஒழுங்குபடுத்தி மனதோடு உடலும் சாந்தப்படுத்தி கொண்டு ஆத்மாக்கும் சாந்தப்படுத்தக்கூடிய செயல்களை செய்தால் நாமும் சக்தி வாய்ந்தவர்களாக மாறுவோம். எனவே அப்பேற்பட்ட சக்தி நிறைந்தவர்களுக்கு மட்டும்தான் சாந்தம் ஏற்படும். அந்த சாந்தம் தான் இந்த இடத்துல சாது. எனவேதான் சத் சங்கம் என்று சொல்கிறார்கள். சட் சங்கம் என்று சொன்னால் நல்லவர்கள் சேரக்கூடிய கூட்டம், அந்த அமைப்பு. அந்த சத்சங்கத்தில் அடிக்கடி நாம் சேர்ந்தால்தான் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும், நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும், நல்ல விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். இப்படி செய்து கொண்டே வந்தால்தான் கெட்ட விஷயங்களோட நம்மிடம் வாலாட்ட முடியாது. எனவே சாதுவோடு நாம் பழகுவோம், நல்லவர்களோடு நாம் பழகுவோம், நல்லவர்களோடு பேசுவோம், நல்லதையே பேசுவோம். சாந்தம் பற்றி இதுவரைக்கும் தெரிந்து கொண்டோம். உயிரை எப்படி சுத்தப்படுத்த வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டோம். இது போன்ற ஒரு நல்ல கருத்தோடு நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களே. சொல் புதியது சுவை புதியது என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நண்பனுக்கு துரோகம் செய்யாதே என்ற கருத்தை நாம் பார்க்கலாம். நண்பனுக்கு துரோகம் செய்வது என்பது பற்றி அசோகவனத்தில் இருக்கிற சீதை அனுமனுக்கு எடுத்துச் சொல்வதாக அமைந்திருக்கிற ஒரு கருத்து இது. சீதையை பார்ப்பதற்காக அனுமன் அனுப்பப்படுகிறார். ராமநாதபுரத்திலிருந்து நம்முடைய ராமனுடைய தூதுவனாக ராமனிடம் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக ராமனுடைய படையினரால் அனுப்பப்படுகிறார் அனுமர், அதாவது ஆஞ்சநேயர். அவரும் கடல் தாண்டி இது இருக்கிற எல்லா இடங்களையும் பார்த்து பல எண்ணங்களுக்கு இடையே தாண்டி இறுதியாக அசோகவனத்திலே போய் சேருகிறார். ராமாயணம் சொல்லும் போது சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதனுடைய கதையை. சேர்ந்ததுக்கு பின்னாடி சீதையை அவர் பார்க்கிறார், ரொம்ப பவ்யமா பார்க்கிறார். பார்த்த உடனே கனையாளிலாம் ஞாபகப்படுத்தி நான் ராமனுடைய தூதுவன் என்றெல்லாம் சொல்லி சீதைக்கு தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறாள் அனுமர். சீதை முதல்ல நம்ப மறுக்கிறா, அப்ப நம்பிட்டான். அப்புறம் அவன் சீதையை என்ன சொல்றாருன்னா, ஆஞ்சநேயர் என்னுடைய கையிலே அமர்ந்து கொள்ளுங்கள், மிக எளிதாக என்னுடைய இறைவனாகிய ராமனிடம் சேர்ப்பித்து விடுகிறேன் என்று சொல்லும் போது சீதைக்கு கோபம் ஏற்படுகிறது. என்னவென்று சொன்னால், என்னுடைய ராமனுடைய வில்லுக்கு மாசென்று வீசினேன் என்று சொல்லி ராமாயணத்தில் கம்பர் சொல்லுவார். கம்பராமாயணத்திலே என்னவென்று சொன்னால், என்னுடைய கணவர் பெரிய வீரன், மரவுரி தரித்தாலும் ஒரு பெரிய பராக்கிரசாலி, அவனுடைய வில்லுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீ இப்படி சொல்லுகிறாய், இப்படி செய்கிறாய். நீ என் மீது வைத்திருக்கிற, ராமன் மீது வைத்திருக்கிற பாசமும் பக்தியும் எனக்கு தெரியும். நான் ஊராருக்கு தெரிய வேண்டும் அல்லவா? எனவே ராமனுடைய வீரமும் ஊராருக்கு தெரிய வேண்டும், நீ செய்திருக்கிற அந்த உதவியும் ஊராருக்கு தெரிய வேண்டும். என்னுடைய கணவன் போரிட்டு ராவணனை கொன்று சிரச்சேதம் செய்து என்னை அழைத்து செல்வதுதான் மரியாதை என்று சொல்லி சீதையானவள் என்னுடைய ராமனுடைய வில்லுக்கு நீ சொல்லக்கூடிய சொல்லானது மாசு, அதாவது தூசு, அதாவது வேஸ்ட் என்று சொல்லி வீசினேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை வீசினேன் என்று சொல்லுகிறார் ராமாயணத்திலே கம்பர். இவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீர்களா? வில்லுக்கு மாசு
நம்மலாம் என்ன ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருந்தோம்னா யாராவது உதவி செஞ்சா முடிஞ்சா தப்பிச்சலாம்டா அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அந்த இடத்திலும் தன்மானத்தை விடக்கூடாமல் இருந்து தன்னுடைய அந்த கணவன் வரட்டும், கணவனுடைய வீரம் வெளியே தெரியட்டும், தன்னுடைய கணவனுடைய வில்லுக்கு வேலை வரட்டும், ராவணனை சிரச்சேதம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் சீதை. அப்ப அனுமர் சொல்றார், இந்த இலங்கையவே என்னால தீயிட்டு கொளுத்த முடியும், ராவணன் நானே அடிச்சு காலி பண்ணிடுவேன், அப்பேற்பட்ட ஒரு பலசாலி, அவை என்ன பெரிய மாத்திரம் சொல்லும் போது கொஞ்சம் பொறுமையாரு. அவருடைய வீரம் உலகுக்கு அறிந்தது, ராமனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ ஆஞ்சநேயன், உன்னுடைய வீரம் உனக்கு தெரியாவிட்டாலும் உன்னுடைய பலம் உனக்கு தெரியாவிட்டாலும் எங்களுக்கு தெரியும். நீ கண்டிப்பாக என்னது செய்து விடுவாய் ராவணனை சிறைச்சேரம். இருந்தாலும் கூட நான் சொல்வதை கேள், இந்த ஒரு கோபாவேசத்தோடு நீ இருக்கிறாய், உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறாய், நான் சொல்லக்கூடிய ஒரு கதையை நீ கேளு என்று சொல்லி ஒரு கதையை சொல்லுகிறாளாம். யார்ட்ட? சீதைட்ட. அனுமர் சீதைட்ட. சீதை அனுமர்ட்ட சொல்றான். என்னவென்று சொன்னால், ஒரு வேடன் இருக்கிறான். அந்த வேடனானவன் என்ன செய்யறான், நேரம் ஒரு புலி துரத்தணும்னு வேகமா ஓடி வரான். ஒரு மரத்துல கிடுக்கிடுன்னு ஏறிடுறான். ஏறி புலிட்டு இருந்து தப்பிச்சிடமாட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது மரத்துல தப்பிச்சுட்டுன்னு சொல்லிட்டு கீழே பாக்குறான், புலி மேலேயே பாத்துக்கிட்டு. உடனே என்ன செய்யறாரு, ரொம்ப சந்தோஷமாய் போயிட்டு புலிட்டு இருந்து இப்போதைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு வேட நினைச்சிட்டு பக்கத்துல திரும்பி பாக்குறா, இன்னொரு கிளையில கரடி உட்கார்ந்துருக்கு. கரடி மனுஷனுக்கு ஆகாது, பிடிச்சா கரடி மாய பிடிச்சு பேத்து எடுத்தோம்னா அவ்வளவுதான், அதோடு சரி, உயிர் உத்தரவாதம் இல்லை. அந்த மாதிரி கரடி உட்கார்ந்தோன்னா போச்சுடா, இந்த பக்கம் கரடி, கீழே புலி, எங்க தப்பிச்சாலும் போட்டு தள்ளிடுவாயிடா சொல்லி அந்த கரடிகிட்ட பயந்த மாதிரி இருக்கிறான். உனக்கு கரடி என்ன செய்யுது, பயப்படாத, நீ என்கிட்ட சரண்டர் ஆயிட்ட, நீ கவலைப்படாத, சரணாகதி அடைந்து விட்டாய், நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், இன்னிலிருந்து இப்ப இந்த நிமிஷத்துல நானும் நீயும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், அதனால ஃப்ரெண்டுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கரடி பேசுது. யார்ட்ட? வேடன்ட்ட. புலி இங்கிருந்து பசப்பு வார்த்தை சொல்லுது, கரடியே மனுஷனை தள்ளி விட்டுரு, அவனை துரத்திட்டு தான் வந்தேன், அவனை தள்ளி விட்டு அவனை சாப்பிட்டு நான் கிளம்பி போயிருவேன், நீ அவனை நம்பாத, உன்னையுமே காலி பண்ணிடுவான், நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஜாதி, எங்க விலங்கு ஜாதி, இந்த காட்டுக்குள்ள நானும் நீங்க தான் இருக்கிறோம், இந்த மனுஷன் மூணாவது ஆளு தான், நீ அவனை தள்ளி விட்டு நான் சாப்பிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா கரடி சொல்லுதான், அதெல்லாம் சொல்ல முடியாது, பேசாமரு, அவன் என்னை நம்பி வந்து விட்டான். எப்படி? விபீடனன், அதான் விபீஷணன், ராமனுடைய தம்பி விபீஷணன் ராமனிடம் சரணாகதி அடைந்தானோ, சரணாகதி அடைந்தவனை ராமன் எப்படி காப்பாற்றினானோ அதை போல என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டான், இதை அவனை நான் ஒன்று செய்ய மாட்டேன் என்று கரடி சொல்ல, புலி எவ்வளவோ பசப்பு வார்த்தை சொல்லுது, ஒன்னும் கேட்கல. கடைசியா புலி கரடியினுடைய மடியிலே அந்த மனுஷன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அந்த வேடம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இருந்தாலும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி படுத்துக்கிட்டு இருக்கேன். தள்ளி விடுங்குது புலி, தள்ளியே விடல. கடைசியில் கரடியும் ரொம்ப டயர்டா இருக்கு, களைப்பாக இருக்கிறது. உடனே கரடின்னு சொல்லுது, நான் உன் மடியில படுத்துக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் என்னைய பாதுகாத்துக்க சொல்லணும்னா அதுக்கு மடியில படுத்துக்கிறது கரடி. கடைசியா இருந்து புலி சொல்லுது, நரனே நரனே, நான் உன்னை சாப்பிட்றதுக்கு தான் வந்தேன், இப்போதைக்கு எனக்கு வயிறு பசிக்குது, இனிமே கரடியை பிடிச்சி தள்ளி விட்டுரு, நான் அதை கொத்திட்டு இருந்து சாப்பிட்டுட்டு போயிடுறேன், நீ தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி புலி வேற சொன்னோன்னா அந்த நரனாகி அந்த வேடனுக்கு கொஞ்சம் ஆசை அப்படியே வருது. சரி, பேசாம இதுட்டு இருந்து நம்ம தப்பிக்கிறோம், இப்படியே எத்தனை மணி நேரம் தான் உட்காந்துட்டு இருக்க முடியும், கரடி மடியில நான் படுக்க, கரடி ஏன் மடியில படுக்க நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறலாம் சொல்லி தள்ளி வர நேரத்துல உடனே கரடி முடிச்சுக்கிட்டு இன்னொரு கலையை பத்திக்கிடுச்சான். தள்ளி வர நேரத்துல கீழே விழுகிற நேரத்துல இன்னொரு கலையை பிடிச்சிருச்சு. பிடிச்சி ஒரு பார்வை பார்த்துங்க அந்த வேடனுக்கு கையும் உடல காலும் உடல, தெரியாம பண்ணிட்டோமோ, ஐயோ போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு என்னது பார்த்தோன்னா கரடி அப்படியே பக்கத்திலேயே நம்ம என்ன செய்ய போதுன்னு தெரியலன்னு, கவலைப்படாத, நீ எனக்கு துரோகம் செய்தாலும் நான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன், ஏனென்றால் நீ எனக்கு நண்பனாக ஆக்கி கொண்டேன் தற்போது, இனி உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன், கவலைப்படாம இரு அப்படின்னு சொன்னா, இருந்தாலும் ஒரு பயத்தோட இருக்கிறான். இப்ப புலி பேசுது கரடிட்ட, பாத்தியா நீ அவனை பிடிச்சி தள்ளி விடல, நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன்னை தள்ளி விடலான்னு பார்த்தான் இல்லையா, இதுதான் மனுஷனுடைய குணம், பேசாம அவனை பிடிச்சி தள்ளி விடு, நான் எடுத்துட்டு போயிடுறேன், நான் வேற ஒண்ணுமே உன்னை செய்ய மாட்டேன்னு சொன்னோன்னா கரடி தெளிவாக சொல்கிறது என்னவென்று சொன்னால், இவன் நண்பனாக ஆக்கப்பட்டவன், எனவே உன்னுடைய பசப்பு வார்த்தை என்னிடம் செல்லாது, நான் நண்பனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன், எனவே நீ இங்கிருந்து கிளம்பி விடு, எதுவும் உனக்கு கிடைக்காத உணவாக அப்படின்னு சொல்லி தெளிவாக உறுதியாக இறுதியாக சொன்னதாம் அந்த கரடி. அப்ப இந்த கதைய சீதையானவன் ராமனிடம் அனுமனிடம் எடுத்து சொல்கிறார்.
ராமனுடைய தூதனாகிய அனுமனிடம் எடுத்து சொன்ன உடனேயே இதுல இருந்து சீதை சொல்றா, ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்கக்கூடாது, எந்த ஒரு விஷயம் ஆலோசனை செய்யாமல் இருக்கக்கூடாது, அவர்கள் செய்வது அவர்கள் செய்யட்டும், அரக்க குணம் செய்வர்கள் செய்யட்டும். ஏனென்றால் அரக்க குணம் அதுதான், அவர்கள் தேவ குணம் மாதிரி செய்ய முடியாது. விலங்கு எதிர்